தொழிற்சாலை சொல்லிட்டேன், சிமெண்ட் தொழிற்சாலை சொல்லிட்டேன், அலுமினியம் தொழிற்சாலை சொல்லிட்டேன், ட்ரக் மேனுஃபேக்சர் சொல்லிட்டேன், கார் மேனுஃபேக்சர் சொல்லிட்டேன், டிராக்டர் மேனுஃபேக்சர் சொல்லிட்டேன், இன்டர்நெட் வசதி செய்யறத சொல்லிட்டேன், பெட்ரோல் உற்பத்தி சொல்லிட்டேன். இத்தனை தொழிற்சாலையில ஒத்த தமிழன் கூட இல்லையே. ஏன் இல்ல? இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ஸ்டெர்லைட் வளர்ச்சின்னு பேசு, டிசிடபிள்யூ வளர்ச்சின்னு பேசு, டிசிடபிள்யூ தொழில்துறை வளர்ச்சின்னு பேசு, நான் ஒத்துக்கிறேன். எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக கர்நாடகா காத்து கொண்டிருந்தது. டி.கே. சிவகுமார் காத்து கொண்டிருந்தார். கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷமான ஒரு கட்சிக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்க. போராட்ட களங்களுக்கு வராத, போராட்டம் என்றால் என்னவென்றே தெரியாது ஒரு கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெருவாரியாக வாக்களிக்கிறார்கள். மக்களோடு மக்களாக, மக்களுடைய வேர்வை தன் சட்டையில் படாத ஒரு தற்கொலையை தலைவராக இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு நான் மேகதாது என்ன, காவேரியில் கர்நாடகாவில் 100 அணைகள் கட்டினாலும் இந்த தமிழர்களுக்கு பொத்தி வராது, கட்டா அப்படின்னு சொல்லி மேகதாது அணை கட்டான். இதே இதுல விஜய்க்கு பதில் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தால் மேகதாதுவை கர்நாடகா மறந்து 2 மாசமா இருக்கும். பொய் சொல்லல. யார் மக்களுக்காக நிப்பான்றது உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க எதிரிக்கு தெரியும். தமிழ்நாட்டு மக்களின் எதிரிக்கு தெரியும் யார் தமிழர்களுக்கானவர்கள் என்று அவர்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சிக்காரர்களை ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் பிடிக்க மாட்டேங்குது? ஏன் ஊடகத்துல எங்களை வெறுக்கிறான், ஒதுக்குறான்? விஜய் வந்து லைவ் போடுவாங்க, எங்க அண்ணன் சீமான் வந்து லைவ் போடுவாங்க, போட மாட்டாங்க. காரணம் என்ன? அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லவில்லை. ஒட்டுமொத்த உலகத்தின் பொருளாதாரத்தையும் தமிழர்கள் நாங்கள் தீர்மானிக்க வேண்டும், தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கனவு காண்கின்றார், திட்டம் வச்சுக்கிறார். அண்ணன் கூட சொன்னாங்க தற்சார்பு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். கவர்மெண்ட் 1000 ரூபாய் காசு கொடுக்கும், கவர்மெண்ட் 2500 ரூபாய் காசு கொடுக்கும். அது இல்ல பொருளாதாரம், அது இல்ல அரசியல். நான் நிமிர்ந்த நன்னடையோடும் நேர்கொண்ட பார்வையோடும் தான் வாழ வைப்பேன். என் அக்கா தங்கச்சியில, என் அம்மா சின்னம்மாக்களை 1000 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் 2500 ரூபாய்க்கும் ரேஷன் கடை வாசல்ல கையேந்தி பிச்சை எடுக்க விடமாட்டேன் என்று சொல்லி எந்த காசும் அறிவிக்காமல் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலில் சமபங்கு வழங்கிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் சீமான். பிச்சை எடுக்க முடியாது. யார் காசை யாரு கொடுக்கிறது? நான் கட்ட வரி பணம், எங்க வரி பணத்தை எடுத்து எங்களுக்கே திரும்ப 1000 ரூபாய் கொடுப்பேன். தேர்தல் பரப்புரையும் போது 1000 ரூபாய் வந்துச்சா, ஓசி காசு வந்துச்சா அப்படின்னு கேட்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் குடமுழுக்கின் போது கொஞ்சமாவது தமிழ் ஒலிக்குதுன்னா அது காரணம் நாம் தமிழர் கட்சி தான். சேலத்துல இருந்து சென்னைக்கு 8 வழிச்சாலை போட்டே ஆவேன் என்று அதிமுகவும் திமுகவும் பிடிவாதமாக நின்றது. நீதிமன்றத்தின் படிகள்ல ஏறி தடுத்து நிறுத்தியது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள். பரந்தூர் விமான நிலையத்தை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் கங்கணம் கட்டி நிற்கும் போது நீ ஒன்னத்தையும் செய்ய முடியாது என்று பரந்தூர் விவசாயிகளுக்கு காப்பரனாக ஒரு ஐயனாராக நின்று இன்று வரை பாதுகாத்து வருவது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். தொடர்ச்சியாக மக்கள் போராட்ட களத்தில் நிற்கிறோம், இனிமேலும் நிற்போம். காவிரி உரிமை நீர் போராட்டமா, முல்லை பெரியாற்று அணை சிக்கலா, பாலாற்று நதிநீர் உரிமை போராட்டமா, எல்லாத்திலையும் கூட நிற்கிறோம். வெள்ளமா உங்க கண்ணு முன்னாடி நடந்தது. நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த திமுக, அதிமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், வார்டு உறுப்பினர்கள், மாநகராட்சி மேயர்கள் கண்டுகொள்ளவில்லை. திமுக காரர்களுக்கே நிவாரணம் கொடுத்தது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். ரத்தம் துடிக்கும். டாஸ்மாக் மூடுவோம் சொன்ன ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தாங்க. வந்தா உறுதியா மூடுவோம். இவங்க மாதிரி ஆன்லைன்ல வித்துக்கிட்டு இருக்க மாட்டோம். காப்பர் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஆகுது, இறக்குமதி செஞ்சுட்டு போ. எவனா ஒருத்த வாழ்றதுக்கு நான் ஏன் சாகணும்? யோசிச்சு பாருங்க. நடிகர் விஜய், எங்கள் நண்பர்கள் கூட சொன்னாங்க, நடிகர் விஜய் காப்பர் தொழிற்சாலையை மீண்டும் இந்த வேதாந்தாவின் ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை திறப்பதற்கான அத்தனை வேலைகளிலும் இறங்கி இருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. மிஸ்டர் விஜய், மிஸ்டர் சிஎம், நீங்க தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் மக்கள் போராட்டம் என்று வந்தால் எங்கள் மக்களை, நாம் தமிழர் கட்சியை தாண்டி விட்டுத்தான் எங்கள் மக்கள் மீது நீங்கள் கை வைக்க முடியும், எங்கள் மக்களை நீங்கள் தொட முடியும். அதுல நாங்க மிக உறுதியா இருக்கோம். சட்டமன்றத்துல வேணா நீங்க என்னாலும் பேசலாம், ஆனா மக்கள் மன்றத்துல என்னைக்கும் நாம் தமிழர் கட்சி தான். இந்த மண்ணுக்கு, குடிநீருக்கு பிரச்சனை தரக்கூடிய இந்த டிசிடபிள்யூ ஆலையை இந்த மண்ணில் இருந்து விரட்ட வேண்டும் என்பதில் நாம் தமிழர் கட்சி மிக உறுதியாக இருக்குது. உறுதியாக நாங்கள் இதை விரட்டுவோம். போராட்ட களத்துல நாங்கள் தொடர்ச்சியாக நிற்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நாம் தமிழர் கட்சியை பிடிக்காது. எங்களை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்குவீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனா எங்களுக்கு உங்களுக்காக போராடுறதை தவிர, மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டுக்கு வேற வழியே கிடையாது.